கோவிட்ல ஆரம்பிச்ச ஒரு புதிய வழிமுறை ஒர்க் ஃப்ரம் ஹோம். நிறைய பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமை குறைச்சிட்டா கூட ஸ்மாலர் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ்ல இன்னைக்கு பர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தொடர்கிறது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ரொம்ப கம்ஃபர்டபுளா இன்னைக்கும் ஃபீல் பண்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பல பேருக்கு அவங்களுடைய பர்சனல் எக்கனாமிக்ஸை கணிசமா மாத்திருச்சு. நான் சில உதாரணங்களை சொல்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணி அதுக்கு போக என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை மட்டும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே நபர்கள் இன்னைக்கு பர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது இந்த செலவு அவங்களுக்கு கிடையாது. சொந்த ஊர்ல சொந்த வீட்டில் இருக்காங்க. மோஸ்ட்லி வாடகை இருந்தாலும் பெரிய வாடகை இல்லை. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கும்போது அல்லது டவுன்ஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு நகரத்தின் சம்பளம் கிடைக்கிறது. அவங்களுடைய செலவு ரொம்ப கம்மி. அப்ப அவங்களுடைய சேவிங்ஸ் ரேட் என்ன ஆகுதுனாக்கா, முதல்ல 20-30% சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு ரிவர்ஸ்ல 70% வரைக்கும் சேவ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட மாதாந்திர செலவும் சேமிப்பும் இடம் மாறிவிட்டன. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய முதலீட்டு சக்தி கணிசமா உயர்ந்துருச்சு.